أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا صدق الله مولانا العظيم. عن أنس بن مالك رضي الله عنه حدثهم قال ما بال أقوام يرفعون أبصارهم إلى السماء في صلاتهم فاشتد قوله في ذلك حتى قال لينتهن عن ذلك أو لتخطفن أبصارهم أو كما قال صلى الله عليه وسلم. அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய இறுதி தூதர் கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்து ஸலாம் கூறியவனாக, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலமாக்களே, பெரியோர்களே, ஒலிவாங்கியினூடாக இங்கு நடைபெறுகின்ற உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன். நாங்கள் இன்று 3வது தினத்தை அடைந்திருக்கிறோம். சஹீஹுல் புகாரி என்பதே குர்ஆனுக்கு அடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதனை மூத்த உலமாக்களும் ஊர் பெரியார்களும் எமது பள்ளி வாயில்களிலே நலவை ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். 112வது வருடம். மன்சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் பலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. எவர் நல்ல காரியத்தை ஆரம்பித்து விடுகிறாரோ அது நலவாக நடக்கும் காலமெல்லாம் அவர்களுக்கு அந்த நன்மை போய்கொண்டிருக்கும். அவர்களுடைய நோக்கமும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும். அதனை வாழ்வில் மக்கள் எடுத்து நடக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனுக்கு விளக்க உரையாகத்தான் ஹதீஸ் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஹதீஸை இப்படிப்பட்ட ஒரு இல்முடைய மஜ்லிஸிலே கற்றுக்கொள்வது என்பது ஆகப்பெரிய ஒரு அமிர்தம். இல்முடைய மஜ்லிஸிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வது 1000 ரக்காத்து நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளை விட சிறந்தது என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு இல்முடைய அறிவு படிக்கின்ற ஒரு மஜ்லிஸாக நாம் இதனை கண்காணித்து கிரகித்து கொண்டால் 4 விஷயம் எங்களுக்கு உள்ளத்திலே வந்துவிடும். எனவேதான் இந்த மஜ்லிஸை, இந்த இடத்திலே நடைபெறுகின்ற இந்த வைபவத்தை ஒரு அறிவுபூர்வமான கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டித்தந்த நல்வழி பாதைகளை படிக்கின்றோம், தேடுகின்றோம் என்ற உணர்வோடு இங்கு இருந்து கொண்டால் அதனுடைய பலாபலன் வேறு. எனவேதான் இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை சீர் செய்து கொள்வோம். இந்த இடத்திலே இருக்கிற நாம் எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போதனைகளை வாழ்வில் இன்ஷா அல்லாஹ் எடுத்து நடப்போம் என்ற நியத்தோடு இருந்தால் மௌத்துக்கு முன்னாலும் காணலாம், மௌத்துக்கு பின்னரும் காணலாம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ரொம்ப சிரமங்களுக்கு மத்தியிலே அபார மனன சக்தி படைத்தவர்கள். இந்த உம்மத்துக்கு செய்த மாபெரும் ஒரு கைங்கரியம், நபி அவர்களுடைய சுன்னாவை வடித்து தெளித்து தந்திருக்கிறார்கள், பரிசுத்தமாக்கி தந்திருக்கிறார்கள். அதனை கேட்டு வாசித்து படிக்க வேண்டும், நாம் ஒழுக வேண்டும், அமல் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்றைய பாபிலே இமாம் ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்த ஹதீஸ்களை நாம் பார்க்கின்ற போது கிதாபு மவாக்கீத்து ஸலா, தொழுகையுடைய நேரங்கள் பற்றிய பாடங்கள். எங்களுக்கு தெரியும், நாம் ஷாஃபி மதுஹபின் பிரகாரம் எங்களுக்கு தொழுகை நேரங்கள் அட்டவணைப்படுத்தப்பட்டு தரப்பட்டிருக்கிறது. சில வேளைகளிலே, சில மதுஹபுகளிலே ஒரு சில வக்துகளுக்கு கொஞ்ச நேரம் முந்தி அப்படி அல்லது பிந்தி இடம்பெறுவதை நாங்கள் காணுகின்றோம். முந்த மாட்டாது பிந்தி நடப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அதாவது முதலாவது மிஅராஜிலே தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பின்னால் தொழுத தொழுகை லுஹர் தொழுகை. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு முறை வந்து தொழுது காட்டினார்கள். அந்த நேரங்களை கற்பிப்பதற்காக வேண்டி அந்த நேரங்களை தான் ஒவ்வொரு இமாமும் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா போன்றவர்கள் ஆதாரமாக எடுத்து எங்களுக்கு தெளிவாக தந்திருக்கிறார்கள். மதுஹபு என்பது தீனை எடுத்து நடப்பதற்கு இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதுதான், வேறொன்றும் இல்லை. அவர்கள் சொல்லுகின்ற ஃபிக்ஹ் சட்டம் எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் தான், சந்தேகப்படக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன ஸலாத்த கானத் அலல் மோமினீன கிதாபம் மௌகூத்தா, நிச்சயமாக தொழுகை என்பது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்று, மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்றுதான் தொழுகை. நாம் விரும்பிய நேரத்தில் தொழுவதில்லை, அல்லாஹ் விரும்பிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவது. அதுதான் ஒரு முஸ்லிமுடைய லட்சியமும் குறிக்கோளும். இடையில் தொழில், இடையில் பிரச்சனை, குடும்பம், வெவ்வேறு சிக்கல்கள் எங்களை தொழுகையை விட்டு தடுத்தாலும் நாங்கள் வீறு நடை போட்டு அந்த உரிய நேரத்துக்கு அந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மோமினீன கிதாபம் மௌகூத்தா, அது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒன்று. காலை சாப்பாடு பிந்தி விட்டது என்பதற்காக வேண்டி அந்த சாப்பாட்டையும் பகல் சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிடுவோமானா அது போனதுதான், பகல் சாப்பாட்டை தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் தொழுகை என்பது அந்தந்த நேரத்தில் தொழுது முடிக்கப்பட வேண்டிய ஒன்று, நாம் விரும்பிய நேரத்தில் இல்லை என்பதை அந்த குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு ஜுஸு ஆரம்பிக்கிறது, 18வது ஜுஸ் எல்லாருக்கும் தெரியும். கது அப்லஹல் மோமினூன், மோமீன்கள் திடனாக நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர்கள் யார் தெரியுமா? தொழுகையிலே உள்ளச்சத்தோடு நின்று தொழுதவர்கள். வல்லதீன விட்டும் புறக்கணித்து நடந்தவர்கள். அந்த அல்லாஹ் சொல்லுகின்ற மோமீனாக நாம் மாறு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். மோமீன்கள் தான் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், மோமீன்கள் தான் உயர்ந்தவர்கள். மோமீன்களுக்கு தான் இஸ்ஸத், கண்ணியம் இருக்கிறது. மோமீன்களுக்கு தான் குர்ஆன் மறைமுகமான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோமினாக நாம் மாறுவதற்கு தொழுகையும் எங்களுக்கு ஒரு காரணமாக மாறுகிறது. அந்த தொழுகையை உள்ளச்சத்தோடு நாம் தொழ வேண்டும். வெவ்வேறு எண்ணங்களை உள்ளத்திலே போட்டுக்கொண்டு தொழுவது கூடாது. இன்றைய பாடத்திலே இமாம் ரஹிமஹுல்லா அழகான ஹதீஸ்களை கொண்டு வருகிறார்கள். தொழுகை என்பது ரொம்பவும் நுணுக்கமாக செய்யப்பட வேண்டிய ஒரு இபாதத்து. கண்ட நின்ற பிரகாரம் நாம தொழுவது அல்ல. இந்த ஹதீஸிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சஹாபி அவர்கள் தொழுகிறார்கள். அப்ப தொழுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை அவதானிக்கிறார்கள், எப்படி தொழுகிறார் என்று. அந்த தொழுகையை பார்த்துவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஜிஉ ஃபஸல்லி, நீங்க மீண்டும் போய் திரும்ப போய் தொழுங்க. இன்னக லம் துஸல்லி, நீங்க தொழல. தொழுது முடிச்சவரை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க தொழல, மீண்டும் போய் தொழுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் அல்லவா, நாம என்ன ஒரு ஆலிம் சொன்னா மீட்டி கேட்டு நான் என்ன தொழுது சரியில்லையா, அப்ப நீங்க நேரத்தில் சொல்லிருக்கலாம் தானே, நான் மாறி கேட்போம். நபி அவர்கள் சொன்னதான் தாமதம். அவங்க என்ன செய்யறாங்க, பரஜா, அந்த பே வந்துகிட்ட அதுல வந்திருக்கிற அந்த ஹதீஸ்ல தாக்கீப் என்று சொல்வார்கள். அடுத்ததாக அடுத்த கணமவ போறாங்க, யுசல்லி கமா ஸல்லா, நேரத்தோட தொழுதமாகி தான் திரும்ப வந்து தொழுகிறாங்க. சும்மா ஜா ஃபஸல்லம அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகிட்ட வந்து சலாம் சொன்னாங்க தொழுது போட்டு. நபியா போய் தொழுவிட்டு வாங்க, நீங்க தொழல என்று சொன்னது. மீண்டும் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஜிஉ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி,
நீங்க மீண்டும் போய் தொழுங்க, நீங்க தொழல்ல. எப்படி கருத்தது? அதை எவ்வளவு முயற்சி எடுத்து அவர் செய்திருப்பார். சலாதன் 3 தடவைகள் இந்த நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை மரியாதையாக மதித்து போய் தொழுகிறார்கள். ஏன்? அவர்களுடைய தொழுகை நபியுடைய பார்வையில் சரியாக அமையவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது, எல்லோருக்கும் தெரிய வேண்டும். செல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுததை நீங்கள் கண்ணுற்றீர்களோ அது மாதிரி தொழுங்கள் என்றார்கள் நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அவர்கள் தொழுத பிரகாரம் எப்படி என்று யாராவது நம்மகிட்ட வந்து கேட்டதுண்டா? யாரும் கேட்டிருப்பாங்களா? அந்த பக்குவம், அந்த தீனுடைய சூழல் இருக்கிற மக்கள் தேடி போய் படிக்கும். இது ஏனோ தானோ என்று தொழுது முடித்து விட்டு வருவது என்பது அது உசிதமான ஒன்றாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது. இதை சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ், நீங்க தொழல்ல மீண்டும் போங்க என்று. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? பக்கப்பர சும்ம இக்ரா, பக்கபீர் சும்ம இக்ரா, நீ திரும்ப தக்பீரை கட்டி நீங்க ஓதுங்க. மா தயஸ்ஸர மஅக மினல் குர்ஆன், குர்ஆனிலே முடியுமான சில வசனங்களை பாத்தியா சூராவுக்கு பின்னால் ஓதுங்க. சும்மர்கா, பிறகு ருக்கு செய்யுங்க. ஹத்தா தத்மஇன்ன, நீங்கள் அமைதி பெறுகிற வரைக்கும். அந்த போன போக்கு ருக்கூலை நின்று ஒரு சுப்ஹான ரப்பியல் அலீம் வபிஹம்திஹி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது அமைதி பெற வேண்டும். அந்த அசைவுகள் எல்லாம் ஒருங்கிணைப்புக்கு வந்து அந்த ருக்குவிலே தாமதம் ஏற்பட வேண்டும். இப்ப கற்றுக் கொடுக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபி அவர்கள் படிக்கிறார்கள். அப்ப வதத்ம இன்ன ராக்கியான் சும்மர்பா ஹத்தா தஅததில காயிமா, ருக்கு செய்யுங்க, பிறகு எழும்புங்க. இஅ்திதால்ல நிலையாக கொஞ்ச நேரம் நில்லுங்க. ஏனென்றா தொழுகையுடைய பர்துகள் 19, அதுல பிரதானமான ஒன்று ஒவ்வொரு ருக்குலையும் அமைதியாக இருந்து தொழுவது, அமைதியை பேணுவது. கொஞ்ச நேரம் அந்த 3 தடவைகள் ஓதுகின்ற அளவுக்காவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அமைதியா. இது காகங்கொத்துற மாதிரி கடப்பட என்று தொழுவிட்டு வந்தா அதற்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் போய் தொழுங்க, நீங்க தொழல என்றது. நம்முடாக்கிட்ட நீங்க தொழுவது சரியில்லைன்னா என்ன கோபம் வரும்? அப்ப நாம கேட்டு படிக்கிற விஷயத்தில் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சொல்லிக் கொள்ளுவாங்க, அன முஅல்லிமுன், நான் ஒரு கற்பிப்பவனாகவும் இருக்கிறேன், முத்தஅல்லிமுன், கற்பவனாகவும் இருக்கிறேன். எனக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கற்றுத் தருவார்கள் சில நேரம், அந்த நேரத்தில் நான் மாணவனாக இருக்கிறேன். மக்களுக்கு 4 விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறேன் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸோடு தொடர்பட்ட ஒரு விடயத்தையும் சொல்லுகிறேன். தொழுகையில் உள்ள கவனிக்கப்பட வேண்டிய ஒழுக்க விதிகள் நிறைய இருக்குது. பாயிஸ் மௌலவி இஷாவுக்கு பின்னால் அந்த தொழுகையுடைய விஷயங்களை எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டு நடந்தாலே போதும். நம்முடைய தொழுகை 2 ரக்காத் இருக்கிற பவர்ஃபுல், அதுக்கு தான் சொல்லப்படுகிறது. ஒரு ஆலிமு 2 ரக்காத்து பக்குவமாக தொழுகிறதும் சரிதான், ஒரு ஆபிது படிக்காதவன் விளங்காதவன் 1000 ரக்காத்து தொழுகிறதும் சரிதான். அவன் 1000 ரக்காத்தை விட படித்து தேர்ச்சியாக நின்று தொழுவருடைய 2 ரக்காத்து பெருமானமானதாக இருக்கிறது. எனவே நாங்கள் எங்கு சென்றாலும் 4 விஷயத்தை படிக்க வேண்டும். துனியாவுடைய விஷயத்தில் தான் கரிசனை செலுத்துகிறோம். நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை நான் ஆரம்பித்து வைத்த ஹதீஸ், அதாவது நபி அவர்கள் ஒரு கூட்டத்தினரை பற்றி சொல்லுகிறார்கள். அவருடைய நிலைமை என்ன ஆச்சு? மாபாலு அக்வாமின், அவங்களோட நிலைமை என்ன ஆகுமோ? எர்பவுன் அபுசாரஹும் இலசமா, தொழுகின்ற போது பார்வைகளை மேலே கொண்டு போகிறார்கள். பார்வை மேலே இருக்கிற, இப்போ மேலே அழகான லைட்டுகள் போட்டு இருக்கும் அல்லது மணிக்கூடுகள் இருக்கும். தொழுவையில் நிற்கிறாலும் அண்ணாந்து பார்க்குற அவன் பார்வை அப்படியே நிற்கட்டும். ஒருவன் பார்வை கண்ணை மூடாம அப்படியே நின்றா எப்படி இருக்கும்? அதுக்குத்தான் இந்த ஹதீஸ்ல ஃபஸ்தத்த கௌலுஹு, அவங்க கடினமாக சொல்லி இருக்கிறார்கள் என்று வருகிறது. எனவே தொழுகையிலே பார்க்கப்பட வேண்டிய இடம் சுஜூது செய்கிற இடம். எல்லா நிலையிலேயும் தொழுகையிலே சுஜூது செய்கிற இடத்தை தான் பார்க்கணும்.
டைமை பார்த்தா எத்தனைக்கு முடியும் என்று பார்த்தா அது சிவத்தெழுத்தில் எத்தனை மணி ஓடுது என்று பார்த்தா தொழுக கூடாது. அவனோட பார்வையை அப்படியே நிற்கட்டும், அல்லது பார்வை இல்லாமலாகட்டும். அப்படித்தானே, பார்வை இல்லாமலாகட்டும். எவ்வளவு துரதிஷ்டமான ஒரு விடயம் அது. எனவே கவனம். குளிக்க போய் சேத்தள்ளி பூசி கொண்டு வந்த நிலைமை, தொழிலவா வந்த நன்மை தேடி நம்மளோட பார்வை அப்படி ஒன்று என்றால் பார்வை இல்லாம போனால் என்னத்துக்கு ஆகும்? எனவே தொலைக்குள்ள அங்கே அண்ணாந்து பார்க்க கூடாது. சிலாக்கள் இருக்காங்க, நான் கண்ணால கண்டிருக்கிறேன், தக்கிபீர கட்டிக்கிட்டு இங்கால ஒரு கிருவகிரி பார்க்குறேன், அங்கால ஒரு கிருவகிரி பார்க்குறேன், ருக்கு போகல இப்படி பார்க்குறேன். இது என்னது? ஷைத்தானி வந்த தொழுகையை வீணடிக்கிறான். என்ன மண்ணாங்காட்டி அங்கால திரும்பி பார்க்கிற நாம தொழுகிறது எங்க பார்க்க வேண்டும் என்று இந்த மஜ்லிஸ்ல எங்களுக்கு சொல்லி தந்தது. அப்ப நாம அங்கஞ்ச பார்க்கணும். சில ஆக்களை பெய்யுங்க வயசு போனாக்கள் ருக்கு போகல ஒரு பார்வை, 24 பார்வை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது ஷைத்தான் என்று நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நாங்க இதுல கவனம் எடுக்க வேண்டும். 2-3 ஹதீஸுக்கு தான் விளக்கம் சொல்லலாம். எவ்வளவு அருமையான ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. இதை வாசிக்கும் முழுமையாக வாசிக்கிற நமக்கும் 4 விஷயத்தை போய் சொல்றதுக்கு பிரயோசனமாயிரு. அதனாலதான் உலமாக்கள் வாசிக்காங்க இந்த ஹதீஸ்களை. ஹதீஸை வாசிக்கிறதுங்கிறது அது ஒரு இபாதத். ஏனென்றால் அதிலே குர்ஆனுடைய வசனங்கள் வருகிறது, நபிமார்களுடைய பெயர்கள் வருகிறது, சஹாபாக்களுடைய பேர் வருகிறது. எவ்வளவு விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலாம். இன்று யூத கிறிஸ்தவர்கள் வாசிக்கிறதுல ஒன்றுமில்லை என்று மூளைச்சலவையை முஸ்லிம்களுக்குள்ள விதைத்து எங்களை விட்டும் ஹதீஸை தூரமாக்குன்ற ஒரு சக்தி அது நமக்கு விளங்குறல்ல. நாம அப்படி யோசிக்கிறல்ல, கூடாது கூடாது கூடாதுன்னு நாம எல்லாத்தையும் தாட்டி விடப்பிடிச்சு. அப்படி அல்ல, தெளிவாக விளங்க வேண்டும். என்ன அருமையான ஹதீஸ்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 முறை அந்த தொழுகையை தொழுவதற்கு சமன், அல்லது 25 தடவை என்றும் அதிலே வந்திருக்கிறது. அவர் வீட்டில் தொழுகிறாரு, கடை தெருவில் தொழுகிறாரு, அது அல்ல தொழுகை, அது ஒரு தடவையை முடித்ததாக மாறிவிடும். ஆனால் 25 என்றால் எவ்வளவு தடவை? அது ஒரு தொழுகையை தொழுதா. அவ குறுகிய கால வாழ்க்கையில் வாழுகின்ற நமக்கு ஒரு தொழுகை 25ஆக 27ஆக டபுள் ட்ரிபிள் மடங்காக மாறுகிறதாம் என்றால் விட்டுவிடக்கூடாது. ஜமாத்தோடு ஓடி வந்து தொழ வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. இன்ன அஹதக்கும் இதா தவல்லா ஃபஹ்ஸன, ஒது எடுத்து அழகா ஒது எடுக்கணும். நின்றுக்க வாரன் என்ற மாதிரி ஒது எடுக்கவும் கூடாது. அத்தல் மஸ்ஜித, பள்ளிக்கு வாரார், லா யுரீது இல்ல ஸலா, பள்ளிக்கு சண்டை பிடிக்கிற நோக்கமும் இல்லை, அவனவனை கழுகுற ஓடி வந்து தொழுகிறார் என்றால் ஒதுவெடுத்து வீட்டில் இருந்தாங்க, அல்லது யாருக்காவது ஹததி சிறு தொடக்க ஏற்பட்டால் ஒது செய்யறதுக்கு. ஆனால் முறை வீட்டிலேருந்து ஒது செய்து வரதான் சிறப்பு. பக்கத்தில் வீட்டில் ஆட்களும் பள்ளி தண்ணியால் ஒது செய்கிறதா அவங்களுக்கு சிறப்புன்ட்டு வராங்க. அதை பழக்கத்தில் மாற்றி எடுக்கணும். சிலாக்களுக்கு சலசுல் பவுல் சலசுல் ரீகா இருப்பாங்க, அவங்க பரவாயில்ல பள்ளியில் ஒது செய்து கொள்ளலாம். எனவே இப்படி தரஜாக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு 8க்கும் ஒது எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வந்தா அந்தஸ்து உயரும். பள்ளிக்கு நுழைஞ்சிட்டாரு, பைதா தகலல் மஸ்ஜித, பள்ளிக்கு வந்தா கான ஃபீ ஸலாத்தின் மா கானத் தஹ்பிசுஹு, அதாவது தொழுகையில ஈடுபடுறாரு. தொழுகையில ஈடுபட்டு அவர் பள்ளிக்குள்ளேயே இருக்கிறார். பள்ளி புறா என்று சொல்வார்கள், ஹமாமத்துல் மஸ்ஜித், பள்ளிக்குள்ளேயே இருக்கிறார். அந்த மனிதருக்கு மலாய்க்காமார்கள் இப்படி துஆ செய்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே வருகிறது, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு
அல்லாஹ்வே இவனை மன்னித்து விடு, வர்ஹம்ஹு, வர்ஹம் ஒன்று வாவா துபாய் சொல்லல, அந்த ஹதீஸிலே அல்லாஹும்ம இர்ஹமு என்று அந்த அல்லாஹும்ம என்ற சொல்லு மீண்டும் வருகிறது. ரஹ்மத்து செய்யா அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். யாரும் மலாயிக்காமார்கள் தொழுது போட்டு உலக பேச்சிலே ஈடுபடாமல் பள்ளிக்குள்ளேயே இருந்து அவருக்கு ஹதது காற்று போறது அல்லது உது முறையிடத்துக்கு கொண்டு போறது வரைக்கும் பள்ளிக்குள்ள இருந்தால் இந்த துஆவுடைய பிரார்த்தனை கிடைக்கும். ஹததாலியாக ஆகிவிட்டால் ஒது முறிஞ்சிட்டா இந்த துஆ துண்டிக்கப்பட்டு விடும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீயத்தை பொறுத்துத்தான் எங்களுடைய செயல்கள் உண்டாகின்றன என்பதை இமாம் ரஹிமஹுல்லாஹ் முதலாவது ஹதீஸாக எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள், அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே பள்ளியிலே நேரம் கூடுதலாக கழித்தால் மலாயிக்காமார்களுடைய பிரார்த்தனை கிடைக்குதாம் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள். எனவே வல்ல நாயன் அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே படிக்கின்ற பாடங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க நல்லருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وكرم عليه. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا إلى صراطه المستقيم. اللهم إنا قرأناك وسمعناك مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع الألفاظ واجعل لنا من حملته وحفاظه. اللهم قرب إلى أفهامنا بعيد معاني ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي المؤمنون وبما أخبرنا به من الغيب والوعيد مصدقون. وثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا، واغفر ببركته جميع ذنوبنا. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்றைய தினமும் இந்த புகாரி மஜ்லிஸை மிக சிறப்பாக நடாத்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்தான். அதே போன்று நீங்கள் அனைவரும் எங்களுக்கு, ஏற்பாட்டாளர்களுக்கு, எமது நிர்வாகத்தினருக்கு மிகவும் ஒத்துழைப்பு வழங்கினீர்கள். சபையினுடைய ஒழுங்கை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். துஆ, இஷாவுடைய தொழுகை முடிந்து துஆ முடியும் வரைக்கும் யாரும் சபையாக அமரக்கூடாது. பிறகு சிறுவர்களும் பெரியவர்களும் கலந்துதான் சபையிலே அமர வேண்டும். சபை முடிந்து துஆ இறுதியாக முடியும் வரைக்கும் யாரும் சபையிலிருந்து எழுந்து செல்லக்கூடாது. உணவு விநியோக ஒழுங்கு ஒவ்வொரு பகுதியிலிருந்து நிர்வாகத்தினர் அதனை ஆரம்பித்து வழங்குவார்கள். ஏதும் இறுதியில் மிச்சமாகினால் ஒவ்வொரு பகுதியிலே அதனை விநியோகிப்பார்கள். அதற்காக யாரும் அவசரப்படுவதோ முந்தி அடித்துக் கொள்வதோ தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு நாள் பயானிலிருந்தும் 3 கேள்விகள் கேட்கப்படும். அதற்கான பதில்கள் லுஹர் தொழுகை வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும். இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் அந்த பதில்களை போட்டுச் செல்வதற்காக ஒரு பெட்டி வைக்கப்படுகிறது. சில நேரம் பிரிப்பதனால் ஒரு பெட்டி வைக்கப்படுகிறது பதில்களை போடுவதற்காக வேண்டி. இந்த ஹவுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் ரெக்கின் மீது அந்த பெட்டி வைக்கப்படும். அந்த பெட்டிக்குள் நீங்கள் லுஹர் தொழுகைக்கு முன்னர் உங்களுடைய பதில்களை போட்டுக்கொள்ளலாம். லுஹர் தொழுகையோடு அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பதில்கள் எடுக்கப்படும். அதற்கு பின்னர் வரக்கூடிய பதில்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நேற்றைய கேள்விகளுக்கு 31 பேர் பதில் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். அதில்
16 பேருடைய பதில்கள் 3 வினாக்களுக்கும் சரியாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. 15 பேருடைய அந்த வினாக்களிலே 2 அல்லது 1 சரியாக இருக்கிறது. அந்த வினாவையும் அதற்கான விடையையும் நான் இன்றைய தினம் ஞாபகப்படுத்துகிறேன். கிழக்கு ரோமானிய பேரரசரின் பெயர் என்ன? அரபு மொழியிலே ஹெரக்கல் என்றும் ஆங்கிலத்திலே ஹெரக்லியஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை ஜம்சம் தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தப்பட்டு 2 விடயங்களை கொண்டு நிரப்பி மீண்டும் தைக்கப்பட்டது. அந்த 2 விடயங்களும் யாவை? ஒன்று ஈமான், 2 ஹிக்மத் என்ற ஞானம். சிலர் ஞானம் என்று எழுதியிருக்கிறார்கள், அது தவறு, ஞானம். மூன்றாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் 1 மற்றும் 6 வானத்தில் எந்த நபிமார்களை சந்தித்தார்கள்? நேற்றைய பயானிலே நான் 6வது வானத்தில் சந்தித்த நபி என்று குறிப்பிட்டு சொல்ல தவறிவிட்டேன். 1 வானத்தில் சந்தித்த நபி ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பதிலளித்த அனைவருமே 6 வானத்தில் சந்தித்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று, வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தார்கள் என்று சொல்ல தவறிவிட்டேன். அதனால் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற பதிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் சரியான பதில் 6 வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இன்றைய தினத்துக்கான 3 கேள்விகள். இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம். கேள்விகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் அல் குர்ஆன், அஸ்-சுன்னாவாகும். அந்த இரண்டிலுமிருந்து உருவாக்கப்பட்ட அடிப்படை மூலாதாரம் அல் இஜ்மா, அல் கியாஸ் ஆகும். இந்த 4ஐயும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டதே ஃபிக்ஹ் சட்டக்கலையாகும். கேள்வி என்னவென்றால், ஃபிக்ஹ் சட்டக்கலை ஏன் உருவாக்கப்பட்டது? ஃபிக்ஹ் சட்டக்கலை ஏன் உருவாக்கப்பட்டது? இன்றைய பயானிலே அதை ஹசரத் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இரண்டாவது கேள்வி, தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள், தேவையற்ற விடயங்களை அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சூறாவை ஆரம்பிக்கிறான். அந்த சூரா எத்தனையாம் ஜுஸுவின் ஆரம்ப சூறாவாகும். தொழுகையாளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள், தேவையற்ற காரியங்களை விட்டும் தவிர்ந்திருப்பார்கள் என்று ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா ஆரம்பித்து குறிப்பிடுகிறான். அந்த சூரா ஒரு ஜுஸுவினுடைய ஆரம்ப சூறாவாகும். அது எத்தனையாவது ஜுஸு? மூன்றாவது கேள்வி, தொழுகையில் ஷரத்து, ஃபர்து, முஸ்தஹப்பு, சுன்னத்து, மக்ரூஹு, முபத்திலாத் என்று தொழுகையோடு சம்பந்தப்பட்ட பல சட்டங்கள் இருக்கின்றன. அவைகளை கட்டாயமாக தெரிந்துதான் ஒருவர் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். கேள்வி என்னவென்றால், தொழுகையின் ருக்குன்கள் எத்தனை? தொழுகையின் ருக்குன்கள் எத்தனை? இந்த 3 கேள்விகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பதிலளிக்கும் பொழுது உங்களுடைய பெயர், உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை கட்டாயமாக குறிப்பிடுங்கள். உங்களுடைய இனிஷியலோடு உங்களுடைய பெயர், உங்களுடைய மஹல்லாவை குறிப்பிடுவது சிறந்தது. அதே போன்று தொலைபேசி இலக்கத்தையும் முன்னர் அந்த பெட்டியிலே இடுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இன்று 31 பேரிலே 16 பேர் சரியான பதில்களை அளித்திருக்கிறார்கள். அந்த பதில்கள் அவருடைய அந்த பெயர்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனையவர்களுடையவும் பதிவு செய்யப்படும். அதிகம் விடை அளிக்கக்கூடிய, அதிகமான சரியான விடை சொல்ல காத்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மஜ்லிஸை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இதற்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் செலவிடக்கூடிய தனவந்தர்கள், உழைக்கக்கூடியவர்கள், முயற்சிக்கக்கூடியவர்கள், அர்ப்பணிப்பில் ஈடுபடக்கூடியவர்கள், இது விடயத்திலே மிக ஆர்வம் காட்டி செயற்படக்கூடிய அனைவரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவரையும், அதே போன்று வெளியில் இருந்து கொண்டு இந்த பயான் நிகழ்வு மற்றும் ஏனைய விடயங்களை அவதானித்த அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக.
وآخر دعوانا الحمد لله رب العالمين. والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحان